வள்ளியம்மை நம் இறைவன் நேசித்து கரம் பிடித்த துணை அல்லவா? அந்த நேசத்தினால் எப்போதும் முருகன் வள்ளியின் நினைவில் இருப்பதாகவே கவசத்தின் 12வது வரி அமைக்கப்பட்டுள்ளது. நம் புராணங்களில் ஒரு கதை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி திருமால் முன்பொரு சமயம் நம் முருகவேலின் திருவிளையாடலை நினைத்து உள்ளம் உருகி நின்றபோது அவர் 2 சொட்டு கண்ணீர் விட்டாராம். அந்த 2 சொட்டு கண்ணீரிலிருந்து திருமாலின் மகள்களாக அமிர்தவள்ளி, சுந்தரவள்ளி என 2 பெண்கள் தோன்றினராம். அந்த 2 பெண்களும் தங்களுக்கு கந்தனே கணவனாக வர வேண்டுமென தவமிருந்தனர். அவர்களுள் மூத்தவளானது அமிர்தவள்ளி உண்ணாமல் உறங்காமல் கந்தனை எண்ணியிருந்ததால் அவள் தேவலோகத்தில் தெய்வானையாக பிறந்து வளர்ந்து நம் முருகப்பெருமானை